அப்துல் கலாமின் மணிமண்டபத்தில் உள்ள அப்துல் கலாம் சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த திருக்குரான் மற்றும் பைபிள் அகற்றப்பட்டது. ராமேஸ்வரத்தை அடுத்து பேக்குரம்பில் கட்டப்பட்டுள்ள அப்துல் கலாம் மணிமண்டபத்தை கடந்த 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த அப்துல் கலாம் சிலை வீணை வாசிப்பது போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையும் வைக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இடதுசாரி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதுகுறித்து விவாதங்கள் எழுந்த நிலையில் அப்துல் கலாமின் அண்ணன் பேரன் சலீம் இன்று காலை கலாமின் சிலை அருகே பைபிள் மற்றும் குரானை வைத்தார். கலாம் சிலை அருகே பைபிள் மற்றும் குரான் வைக்கப்பட்டால் தேவையற்ற மத சர்ச்சைகள் உண்டாகும் என கூறி இந்து மக்கள் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் சிலை அருகே இருந்த குரான் மற்றும் பைபிளை அங்கிருந்த கண்ணாடி பிழைக்குள் சலீம் வைத்தார். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் அகற்றப்பட்டதாகவும் இதனை அரசியலாக்க வேண்டாம் என்றும் சலீம் தெரிவித்தார். இதனிடையே எந்த அனுமதியும் பெறாமல் மணிமண்டபத்தில் குரான் மற்றும் பைபிளை வைத்ததாக கலாமின் அண்ணன் பேரன் சலீம் மீது இந்து மக்கள் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.